கிறிஸ்துவுக்குள் மிகவும் பிரியமான தேவ பிள்ளைகளை, பரலோகமான நிகழ்ச்சியின் மூலம் உங்களை சந்திப்பதில் என் இருதயம் கர்த்தருக்குள் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறது. இன்றைய பரலோகமன்னா, உங்கள் சுக வாழ்வு சீக்கிரத்தில் துளிர்க்கும். இன்னைக்கு நிறைய பேருடைய இருதயத்தினுடைய எண்ணம் என்ன தெரியுமா? என் வாழ்க்கை பட்டு போச்சு, என் பிள்ளைகளுடைய வாழ்க்கை பட்டு போச்சு, அவ்வளவுதான் முடிஞ்சிச்சு அப்படின்னு நம்ம எல்லாம் நினச்சிட்டு இருக்கிறோம். இல்லை, ஏசாயா 58:8 நீங்கள் வாசித்து பார்த்தீங்கன்னா, உங்களுடைய சுக வாழ்வு சீக்கிரத்திலே துளிர்க்கும். கர்த்தர் நம்மளுடைய வாழ்க்கையை துளிர்க்க பண்ணுகிற கர்த்தர். என்னென்ன காரியத்தெல்லாம் நீங்கள் அழிஞ்சிட்டீங்க அப்படின்னு உலகம் நினச்சிட்டு இருக்கிறோம், அந்த காரியத்தை மறுபடியும் கர்த்தர் துளிர்க்க பண்ண போகிறா. ஆண்டவர் உங்களை மேன்மைப்படுத்துகிறது. உங்கள் வாழ்க்கையில் சுக வாழ்வு துளிர்க்கிறத யாராலையும் தடை பண்ண முடியாது. நல்ல கவனிங்க, உங்களுக்குன்னு ஒரு வாழ்க்கை, அது சுக வாழ்க்கையாக கர்த்தர் வைத்திருக்கிறார். அதை கர்த்தரை துளிர்த்து வர பண்ணுவா. அது மாத்திரமல்ல, துளிர்த்து வருகிறது மாத்திரமல்ல, பூத்து குலுங்கி காய்த்து கனி கொடுக்கும்படி கர்த்தர் உங்கள் சுக வாழ்வை துளிர்க்க பண்ணுவா. என் அன்பு தேவ பிள்ளைகளே, இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையில் மேன்மை, நம்முடைய வாழ்க்கையில் ஆசீர்வாதம் இருக்குதா அப்படின்னு கேட்டால் இல்லை. ஏன் அப்படின்னா, ஒரு காலத்தில் நல்லா வளர்ந்து வந்து இப்போ அப்படியே நின்றுட்டோம். இப்போ அது துளிர்க்கலை. நிறைய பேருடைய வாழ்க்கையில் நான் பார்த்துருக்கிறேன், ஓரளவு நல்லா வளருவாங்க, அப்படியே நின்றுடுவாங்க. இது வளர்ச்சி கிடையாது. இது இன்னும் துளிர்க்கணும். உங்களுடைய குடும்பம் துளிர்க்கணும், உங்கள் பிள்ளைகளுடைய வாழ்க்கை துளிர்க்கணும், உங்களுடைய குடும்பத்தை கர்த்தர் துளிர்க்க பண்ண போகிறான். வேதாகமத்திலே ரூத் என்கிற ஒரு சகோதரியுடைய வாழ்க்கை, அவன் நினச்சா என் வாழ்க்கை முடிஞ்சிச்சு, அவ்வளவுதான், என் வாழ்க்கை பட்டு போச்சு. ரூத்தினுடைய மாமி சொல்லும் பொழுது, ரூத் 1:20 சர்வ வல்லவர் எங்களுக்கு மிகுந்த கசப்பை கொடுத்தான், என் வாழ்க்கை மாறாவாய் மாறிவிட்டது. என் அன்பு தெய்வ பிள்ளைகளே, பாருங்க, அந்த வாழ்க்கையை துளிர்க்க பண்ணினா. அந்த சந்ததியில் தாவீது வந்தார், அந்த சந்ததியில் இயேசு வந்தார். யாருக்கு தெரியும்? உங்கள் வாழ்க்கையை கர்த்தர் துளிர்க்க பண்ணுவா. நீங்கள் நினச்சி கூட பார்த்துருக்க முடியாது, நீங்கள் நினச்சி கூட பார்த்துருக்க முடியாது. ஒரு பெரிய மேன்மையை கர்த்தர் உங்களுக்கு கொடுத்து உங்களை துளிர்க்க பண்ணுவா. ஒரு முறை ஒரு சகோதரனை பார்த்து சொன்னாங்க, பிரதர், எங்கள் வீட்டில் ஒரு 3 மரங்கள் அப்படியே பட்டு போச்சு. அந்த 3 மரங்கள் பட்டு போனது மாத்திரமல்ல, அந்த 3 மரங்கள் பட்டு போன அந்த நாள்லேருந்து எங்களுடைய ஆசீர்வாதமும் அப்படி இல்லாமல் போயிடுச்சு. நாங்கள் ஜெபம் பண்ணினோம், கர்த்தர் எங்களோடு கூட பேசினார். எங்களுடைய கடைசி மகள் மூலமாய் தீர்க்க தரிசனமான வார்த்தை வந்தது, மறுபடியும் துளிர்க்க பண்ணுவேன், மறுபடியும் பூத்து குலுங்கி காய்ச்சி கனி கொடுக்க பண்ணுவேன், மறுபடியும் துளிர்க்க பண்ணுவேன். ஆண்டவர் சொல்லி முடித்தார். என்ன ஆச்சரியனா, 3 மரமும் ஒன்று போல் துளிர்க்க ஆரம்பிச்சிச்சு. அந்த இடம் ஃபுல்லாக பச்சை பசேன்னு ஆக ஆரம்பிச்சிச்சு. கர்த்தர் எங்கள் வாழ்க்கையை செழிக்க பண்ணினா, எங்களுடைய குடும்பத்தை கர்த்தர் துளிர்க்க பண்ணினா. 3 யோவான் 2 வாசிக்கும் பொழுது, பிரியமானவனே, உன் ஆத்துமா வாழ்வது போல நீ எல்லா விதத்தில் வாழ்ந்து சுகமாய் சுகித்திரு. ஆண்டவர் அதை தான் விரும்புகிறான். நம்ம கரிந்து போகணும், நம்ம லைஃப் அழிஞ்சு போகணும் மனுஷன் நினைக்கலாம், பிசாசு நினைக்கலாம். ஆனால் ஆண்டவர் அப்படி அல்ல. பிரியமானவனே, பிரியமானவளே, பிரியமானவர்களே, உங்கள் ஆத்துமா வாழ்வது போல எல்லா விதத்தில் வாழ்ந்து சுகமாக சுகித்திருப்பீர்கள். உங்கள் வாழ்க்கையை கர்த்தர் துளிர்த்து சுகமாக சுகித்திருக்க பண்ணுவார், மாற்றமே இல்லை. ஜெபிக்கலாமா? அன்பின் தகப்பனே, யார் யார் வாழ்க்கையெல்லாம் ஆண்டவரே தீந்து போனதோ, கரிந்து போனதோ,
ஆண்டவரே, மொட்டையானதோ அவர்களுடைய வாழ்க்கையை மறுபடியும் துளிர்க்க பண்ணுவீராக. இன்றைக்கு 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 துளிர்க்க பண்ணுவீராக. செய்கிறதற்காய் உமக்கு நன்றி. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள பிதாவே, ஆமென், ஆமென். உங்களுடைய சுக வாழ்வு துளிர்க்கும். நன்மையும் கிருபையும் ஆசீர்வாதங்களும் நிச்சயமாய் வரும்.